చేతివాటం. ఆ రాత్రి 2 సంఘటనలు జరిగాయి. ఆ ప్రాంతం పుట్టింది, అతను పుట్టాడు. వెల్కమ్. ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்கோ? ஐ ஹோப் யூ ஆர் குட். அதுக்கப்புறம் ஹாப்பியஸ்ட் பர்த்டே. இந்த வருஷமும் உங்களை மாதிரி ஸ்வீட்டாக நல்லா போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசர்வ் பண்ணுறது, நீங்கள் விஷ் பண்ணுற எல்லா விஷயமே, நீங்கள் ஆசைப்படுற எல்லா விஷயமே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டேப்பா. ஹாய்ண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கான நாள். ஸோ இந்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் எனக்கும் சரி ஜகனுக்கும் சரி நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. அது தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி நிறைய விஷயங்கள் ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள், உங்களோட லட்சியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ நான் காட்கிட்ட வேண்டிக்கிறேன், எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்பவே பிடிக்கும். என்னன்னா, நிறைய கேர் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக ரொம்ப கேர் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் இந்த விஷயம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்கள். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அண்ட் எல்லா பர்த்டேவை விட இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். see and watch it now. Bye bye. ஹாய் ப்ரோ, அருண் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ப்ரோ. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ப்ரோ. ப்ரோன்னு சொல்கிறதா அண்ணான்னு சொல்கிறதான்னு தெரில ப்ரோ. கூட பிறந்தா கூட இப்படி ஒரு பாசம் நீங்கள் காட்டிக்கணும் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க. அதை தாண்டி நான் சொல்கிறது என்ன சொன்னாலும் சரி, எந்த டைமில் என்ன ஹெல்ப் கேட்டாலும் சரி, சொன்னால் அப்ஜெக்ஷனே பண்ணாமல் எப்போ என்ன ஹெல்ப்னாலே பண்ணுறீங்க. ஸோ இதுக்கே நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பாசிட்டிவ் தான் ப்ரோ. அது எல்லாருக்குமே அது மாதிரி கிடைச்சிடாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், ஐ மீன் உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஏஜ் ஆகுது எனக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்துட்டீங்க. அதை தாண்டியும் இன்றைக்கும் மனசில் எதுவுமே வச்சுக்காத அந்த சிரிப்பு பார்த்துக்கலாம், அந்த ஹோப் இல்லைடா கண்டிப்பாக நான் மேலே வந்துடுவேன். அதெல்லாம் ஒரு தனி இது வரும் ப்ரோ. வேறு ஒருத்தராக இருந்தால் எல்லாரும் உடஞ்சி போய் உட்காந்து லைஃபே ஸ்பாயிலாக இருக்கும். பட் உங்ககிட்ட பிடிச்சதே எனக்கு அது மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் விட்டுறாதீங்க. இன்னும் அதே ஹோப்போடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த ஹோப்போடையே கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடவுள் எல்லாரையும் சோதிப்பார் ப்ரோ. எந்த அளவுக்கு சோதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதுவும் நினச்சி வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலி மேனாக ஆகி அடுத்து என்ன சொல்கிறது, உங்கள் பசங்க எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாம் உள்ள கடவுளை வேண்டி வாழ்த்துக்கிறேன் ப்ரோ. ஹாய் அருண், எப்படா இருக்கா? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ஜாய் யுவர் டே. அருணண்ணா, ஹாப்பி பர்த்டே. எப்பயும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. அதே பாசிட்டிவ் ஸ்மைலோட பாசிட்டிவிட்டியோட எங்கேயும் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. ஹலோ அருண் ப்ரோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ ப்ரோ. ஹாப்பி பர்த்டேடா புருளே. ஹாய் அருண், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த பர்த்டே உங்களுக்கு எப்பவும் போல் ஹாப்பியாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி. எதுக்குன்னா நான் உங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன்.
என்னால் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. பட் அதுக்காக நான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ். எப்பவும் போல் நீங்கள் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறது எப்பவுமே நீங்கள் ஸ்பெஷல் தான். ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். ஸோ அதுக்கு சாரி அண்ட் தேங்க்ஸ். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. பர்த்டேக்கு கூட என்னால் இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே எதுவுமே உங்களுக்காக நான் சொல்கிறேன். பட் உங்களுக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ். வேறு என்ன எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனிவே அண்ட் இந்த வீடியோ பண்ணது எஃபோர்ட் எடுத்து எடிட் பண்ணதாகட்டும், அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே கேதர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸ் கோஸ் டு அண்ணா. ஆல் கிரெடிட் கோஸ் டு அண்ணா. அண்ணா ஃபுல் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் உங்களுடைய கொலீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய கொலீக்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஐ திங்க் அவங்கெல்லாம் கூட விஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். மோர் மெமரிஸ், அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் யார் உங்கள் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அந்த ஸ்மைல் உங்கள் ஃபேஸில் எப்போவுமே இருக்கணும். அது நான் பார்க்குறேன். அண்ட் எஸ், once again many more happy returns of the day. Happy birthday. May God bless you in the என்னால் எதுவும் கிஃப்ட் கொடுக்க முடியல. வருவானு எல்லாம் தெரியல. உங்களுக்காக ஒரு சின்ன வேர்ஸ் மட்டும் டெடிகேட் பண்ணுறேன். நீதிமொழிகள் 9:11. என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும், உன் ஆயுள் காலம் நீடிக்கும். பை, டேக் கேர். அருண், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன்னோட பாசத்தினால நான் உன்னை ஏதாவது திட்டினா கூட என்னை மன்னிச்சிக்கோ. எதுவும் கோவப்படாத. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கிறாங்க? எனக்கு யாருமே இல்லை. உன்னைதான் நான் கடவுள் போல நம்பிங்கிறேன். என்னை சாவர வரைக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன தோன்றுதோ, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மனுஷன் நோவாத என்னை சாவர வரைக்கும் என்னை மனம் நோவாத அளவுக்கு என்னை பார்த்துக்கோ. நீ நல்லா வச்சுன்னு, நீ நல்லா இருக்கணும். 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் வாழ்த்துக்கிறேன். 2 பசங்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். நீங்கள் நல்லா இருக்கணும். அண்ணன் தம்பிங்கெல்லாம் எதுவும் அண்ணன் தம்பிங்க பொறுத்த வரைக்கும் சண்டை போடக்கூடாது, குச்சிட்டு போடக்கூடாது. எதிரிங்களுக்கு முன்னாடி கேவலமாக வாழவும் கூடாது. நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை. என்னையே நான் உன்னை நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நல்லா என்னையும் நல்லா வச்சுன்னு இருங்க. நான் புருஷன் இல்லாத உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். எவ்வளையோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு கோயிலுக்கில் அக்கா தங்கச்சிங்களுக்கு முன்னாடி, அக்கா மாரிங்களுக்கு முன்னாடி, அக்கா வீட்டு பிள்ளைங்களுக்கு முன்னாடியே, அண்ணன் தம்பிங்களுக்கு முன்னாடியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போய் உங்களை நான் வளர்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு என்னை மனம் நோவாத அளவுக்கு நீ என்னை பார்த்துக்கணும். எனக்கு எதுவுமே இல்லை. காசு வசதியா, பணம் வசதியா, நெட்டு வசதியா, சொத்து பத்து வசதியா எதுவுமே இல்லை. யதார்த்தமாக வாழ்ந்தேன். யதார்த்தமாக வாழ்கிறோம். யதார்த்தமாக உங்களை நம்பி நான் என் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உங்களை நம்பி நான் வாழ்ந்துன்னு வரேன். உங்களை நம்பி வாழ்கிறோம். நீங்கள் தான் உலகம். நீங்கள் தான் எனக்கு பெரிய சொத்து அப்படின்றதுக்காக அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துன்னு வரேன். எனக்கு மனுஷன் நோவாத அளவுக்கு 2 பேருமே அவன் எப்படியே இருந்துமை போகிறான், அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இன்னி எனக்கு மனுஷன் நோகாத அளவுக்கு நீங்கள் எனக்கு பார்த்துக்கணும். நொந்து போகக்கூடாது. கல்யாணம் நல்ல மாதிரியாக ஆகணும். கொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பத்தோட 100 வருஷம் நீ நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை. பெரிய வருத்தம் அதுதான். உனக்கு மாங்கல்யம் முடியலன்றதுக்காக தான் எனக்கு மனக்கவலையாகவே இருக்குது. எனக்கு நைட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது.
ரொம்ப நொந்து நூலாக போயின்னுக்கிறேன். எனக்கு வந்து நீ உனக்கு மாங்கல்ய வரம் கிடைக்கணும், சீக்கிரம் உனக்கு கல்யாணம் முடியணும். உலகத்தில் இருக்கிற கடவுளை பூரா அத்தனை கடவுளுமே உனக்கு மாங்கல்ய வரம் கிடைக்கணுன்றதுக்காக நான் வேண்டினே தான் இருக்கிறேன். நைட்டுலாம் எனக்கு தூக்கம் வரதில்லை. நினச்சா ரொம்ப வருத்தத்துலேயே நான் வேதனை பண்ணேன். சீக்கிரம் அந்த ஆண்டவன் முன்னிச்சில் உனக்கு கல்யாணம் நல்ல மாதிரியாக வரம் கிடைக்கணும், கல்யாணமும் முடியணும். பிள்ளைங்குட்டியோட நீ செல்வாக்கா 1000 வருஷம் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அண்ணாங்கிட்ட சண்டை போடாத, பேசணும். அவன் வந்தால் கூட வணங்கி நீ தான் பேசணும். இருக்கிறது 2 கிளை தான். அந்த 2 கிளையில வந்து 2 அண்ணன் தம்பிங்க 2 பேருமே நல்லா முக்கியமாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பா வந்து உனக்கு அறிவு சொல்லி உன்னை திருக்கி உன்னை வாழ வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் நான் நின்று ஆம்பளை மாதிரி நின்று வளர்த்தேன், கஷ்டப்பட்டேன். என்னோட மறுவழி மதுக்கும் எவ்வளோ கொள்ளாத உலகத்தில் அது இருந்து நீ கரை சேர்த்தணும். அண்ணங்கிட்ட நல்லா பேசி செய்யணும். அண்ணன் மட்டும் புள்ள வந்துச்சுன்னா மனமாவாத அளவுக்கு அந்த புள்ளியை நீ பார்க்கணும். நீ அவனை தூக்கி வளர்க்கணும். எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. என் மனசில் இருந்தது பூரா ரொம்ப காலத்துலேருந்து இருந்தது பூரா இன்னைக்கு கொட்டிட்ட, இன்னைக்கு சொல்லிட்ட. நீ எப்படி எடுத்துக்கிறியா எனக்கு அது தெரியாது. தப்பாக எடுத்துக்கினாலும் சரி, நீ நல்ல மாதிரியாக எடுத்துக்கினாலும் சரி, அது உன்னோட பிரியம் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா.